ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கணியரன் சேனலில் வந்து பட்டுப்புழு வளர்ப்போட அடுத்த 2 நாள் தான் பார்க்க போகிறோம். புழு வந்து இதான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, இப்படி தான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். 3வது தட்டியில் இருக்கிறது வந்து அதுக்கு மேலேயும், கீழே செகண்ட் தட்டியில் இருக்கிறத வந்து அது கீழே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுறணும். புழு வந்து சைஸ் பெருசாக பெருசாக அது ரொம்ப டைட்டாக, அதாவது ரொம்ப வந்து அதிகமாக புழு பெருசாக பெருசாக பார்த்திங்கன்னா ரொம்ப கொச கொசன்னு தெரியும். தலை வைக்கிறக்கு சிரமமாக இருக்கும். புழு வந்து நசுங்கிரும். அதில் நிறைய இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்டோம்னா அது ஃப்ரீயாக இருந்துக்கும். அப்படி இருந்தால் தான் அது தலை சாப்பிட்றக்கும் நம்ம தலை வைக்கிறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரே தட்டியில் வந்து அதிகமாக தலை வைக்க முடியாது. ஏன்னா நிறையா புழு இருந்துச்சுன்னா அது குயிக்காக சாப்பிட்டு முடிச்சிடும். ஸோ நம்ம எல்லா தட்டிலையும் பார்த்தா மீடியமாக இருக்கிற மாதிரி புழு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுறணும். ஃபஸ்ட்டு அந்த தட்டிக்கு மேலே வந்து ஒரு பேப்பர் விரிச்சுக்கணும். பேப்பர் விரிச்சிட்டு எங்கே ரொம்ப அதிகமாக அடர்த்தியாக புழு இருக்கோ அதை வந்து அப்படியே நம்ம முன்னத்த நாள் வச்ச தலையோட கோல் மேலே தான் படுத்திருப்பாங்க. அந்த எந்த இடத்துல அடர்த்தியாக இருக்குதோ அதை எடுத்து அப்படியே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்டே வரணும். இப்படி தான் எடுக்கணும். பாருங்கள், எக்ஸ்டெண்ட் பண்ணி கீழே வந்து நம்ம ஃபில் பண்ணி விட்டுறணும். எல்லா தட்டிலையும் 4 ரோவ்லேயும், அதாவது ரைட் சைடு லெஃப்ட் சைடு 8 ரோவ்லேயும் வந்து சரிசமமாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுறணும். ரொம்ப சேஃபாக தான் எடுக்கணும். ஏன்னா அந்த குச்சி ஒன்றா எடுக்கும்போது நசுங்கிரும் அதுலையெல்லாம். ஸோ நம்ம சேஃபாக எடுத்து தான் கீழே வைக்கணும். ரொம்ப இதை வேகமாகலாம் தூக்கி வீசிடக்கூடாது. ஏன்னா புழு வந்து அடிபட்டுருன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டாச்சு. அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி பின்னாடியே வந்து தலை வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தலை வச்சோடனே வந்து சாப்பிட தான் பார்ப்பாங்க. ஏன்னா காலையில் வச்ச தலை நைட் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி வைக்கும்போது மணி 7:30க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ தலை வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாருங்கள், அவங்க வேலையை வந்து டியூட்டியை கரெக்டாக பார்த்துட்ருக்காங்க. நாங்கள் வந்து இந்த தடவை முட்டை அதிகம்னு சொன்னாங்க. முட்டை அதிகம். ஸோ ஆள் வந்து 2 ஆள் வர சொல்லிட்டோம். தலை வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சா, அதனால் வந்து ஆள் வர சொல்லியாச்சு. அவங்க டியூட்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாருங்கள் எப்படி சாப்பிட்ருக்காங்க பாருங்கள். ஒரு ரவுண்ட் ஷேப்பில் மட்டும்தான் அது சாப்பிட்டே வரும் ஃபுல்லாக. அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த தலைக்கு போயிடுவாங்க. காலையில் வந்து பார்த்தா ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சு கம்ப்ளீட்டாக இருப்பாங்க. நம்ம எப்படா தலை வைப்போம் அப்படிங்கன்னு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. இதுதான் வந்து அடுத்த 2 நாள் பட்டுப்புழுவோட வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னும் வந்து வீடியோஸ் இருக்குது, நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். விவசாயத்தை வந்து லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சளவு வந்து நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். புழு வந்து ஃபஸ்ட்டு 2 நாள் முன்னாடி இருந்ததை விட இப்போ எவ்வளோ பெரிய சைஸ் ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இன்னும் பெரிய சைஸ் ஆகும். நான் உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.